ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி போய்ச்சி தமிழ் கிச்சன். எல்லோரும் வணக்கங்க. இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாஸ்தா பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். இந்த பாஸ்தா வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு மதியம் லஞ்சாகவும் கொடுத்து விடலாம். அடுத்து கேரட் காயெல்லாம் சேர்றதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பு வச்சாச்சு. இந்த தண்ணி நல்லா ரோலிங் பாயில் அளவுக்கு கொதிச்சு வந்த பின்னாடி பாஸ்தா எடுத்துக்கலாம். 2 கப் எடுத்துக்கிறேங்க நான். இந்த கப்பில் 2 கப் எடுத்தாச்சு. இது போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது வந்துட்டு ஒரு 150 கிராம் தான் இருக்கும். உப்பு சேர்த்தாச்சு. கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒட்டாமல் வரும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருக்கேன் நான். நீங்கள் அந்த கவரில் என்ன டைம் போட்டிருக்கோ ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்துட்டு 3 பூண்டு பற்களை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வச்சு இப்போ இஞ்சி ஒரு சின்ன பீஸு அதே மாதிரி தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. யார் வேணால் ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. இப்போ வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 2 தக்காளி வந்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுறாங்க. அது நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். இப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா தக்காளி அது எல்லாமே சேர்ந்து வர மாதிரி. இந்த டைமில் ஒரு பெரிய கேரட் வந்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்த பின்னாடி குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு குடமிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேங்க. இது வந்துட்டு நிறைய போட தேவையில்லை. 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். நிறைய போட்டோன்னா காரம் ஜாஸ்தி ஆயிரும். அதனால் 1/2 ஸ்பூன் போதும். இந்த ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா கிடைக்குங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைம் வந்துட்டு இந்த பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா கிளறிட்டு இந்த மசாலா எல்லாமே கலந்து வந்துடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் வந்துட்டு சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். சில்லி சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது இந்த ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா கிடைக்கும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா கலந்து வந்துடுச்சு. பார்க்கும்போதே பாருங்கள், பார்க்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாமே மசாலா எல்லாமே சேர்ந்து வர்ற மாதிரி. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே கலந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் மல்லித்தலை மிளகு தூவி விட்டுக்கலாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க மல்லித்தலையை சேர்த்து. இப்போ கொஞ்சம் சீஸ் துருவி விட்டுக்கோங்க. இந்த குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வாசனை கலந்து நல்லா வரும். இது ஆப்ஷனல் தான். சீஸ் இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.